ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து யூஎஸில் ஒரு ஸ்னோ டே எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாங்க. டிசம்பர் 1 ஃபெப்ரவரி 28 வரைக்கும் யூஎஸில் வின்டர் பீரியடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பர் 30 அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோங்க. நவம்பர் 30 மார்னிங்கே வந்து லைட்டாக அப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்னோவாக மாறி உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்னோ ஃப்ளேக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே லைட்டாக பெய்ய ஆரம்பித்த ஸ்னோ வந்து ஈவினிங் ஆக ஆக உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நல்லா உங்களுக்கு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நைட் ஃபுல்லாக ஸ்னோ பெஞ்சு அடுத்த நாள் காலையில் இந்த இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக ஃபுல்லாக ஸ்னோ மூடி இருந்தது. இப்போ யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஸ்னோ இருக்காதுங்க. யூஎஸ் மேப்பில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா நார்த் சைடு இருக்கிற ஸ்டேட்லெல்லாம் மட்டும், அதாவது வந்து நியூயார்க்கு, பென்சில்வேனியா, ஒஹாயோ, விஸ்கான்சின், வாஷிங்டன், இந்த மாதிரி நார்த்தை ஒட்டி இருக்கிற ஸ்டேட்ஸும் அந்த ரீஜனில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் மட்டும் ஸ்னோ அதிகமாக இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் சவுத் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெக்சாஸ், ஃப்ளோரிடா, அரிசோனா இங்கேயெல்லாம் வந்து ஸ்னோ இருக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக, அதாவது நவம்பர் 30 அன்னைக்கு ஈவினிங் ஆக ஆகவே கொஞ்சம் நல்லா ஸ்னோ அப்படியே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கார்லெலாம் வந்து அப்படியே லேசாக படிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த அன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் எல்லாமே வந்து அப்படியே லைட்டாக ஸ்னோ படிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் வந்து அப்படியே ஸ்னோ லைட்டாக படிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ரோட்டில் வந்து ஸ்னோ அப்படியே படிஞ்சு தேங்குற அளவுக்கு வந்து ஹெவியாக பெய்யல. அந்த அளவுக்கு பெஞ்சதுன்னா நமக்கு ரோடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். அந்த ரோட்டில் இருக்கிற ஸ்னோவை கரைக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சால்ட் யூஸ் பண்ணுறாங்க. ரோடுகளில் இருக்கிற ஸ்னோவை கரைக்கிறதுக்கு இவங்க வந்து கால்சியம் குளோரைடு இல்லைன்னா சோடியம் குளோரைடு சால்ட் யூஸ் பண்ணி அதை வந்து தூவி விட்டு அந்த ஸ்னோவை வந்து கரைச்சிருவாங்க. அப்போ வந்து வண்டிகள்லாம் போகிறதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி நம்ம காரை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்ப்ரே இருக்குங்க. இந்த ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு நம்ம கார் மேலே படிஞ்சிருக்கிற ஸ்னோவை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபால் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரங்களும் எவ்வளோ அழகாக கலர் மாறி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மரங்கள்லையுமே இலைகள் உதிர்ந்துடுச்சு. கிறிஸ்மஸ் ட்ரீ டைப்பில் இருக்கிற மரங்களில் மட்டும் இன்னும் இலைகள் அப்படியே இருக்குது. இப்போ அப்படியே லைட்டாக ஸ்னோ படிஞ்சிருக்கிற இந்த இடங்கள் எல்லாமே வந்து அடுத்த நாள் காலையில், அதாவது டிசம்பர் 1 அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒயிட்டாக மாறிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து நைட் ஃபுல்லாக பேஞ்சு இந்த இடங்கள் எல்லாம் அப்படியே வந்து நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து இனிமேல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்குறக்கும் இந்த செடிகள் மேலே எவ்வளோ வந்து பனி அடர்த்தியாக படிஞ்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நேற்று வரைக்கும் லைட்டாக இருந்த ஸ்னோ வந்து அப்படியே நைட் ஃபுல்லாக பேஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா மரம், காரு, செடி எல்லாத்து மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நல்லா ஸ்னோ படிஞ்சிருந்தது. பார்க்குறக்கே அப்படியே நல்லா அழகாக இருந்ததுங்க. இவ்வளோ வீடுகள் இருக்குதுன்னு தான் பேர். ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக அவ்வளோக்கா மக்களை வந்து வெளியில் வந்து பார்க்கவே முடியாது. சம்மர் டைம்னால் கூட கொஞ்சம் ஒரு சில பேர் வருவாங்க, போவாங்க, நடந்துகிட்ருப்பாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க வருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இந்த வின்டர் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்னால யாருமே அவ்வளோக்கா வந்து வெளியிலே வரமாட்டாங்க. ஆளே இல்லாத கடையில் டீ ஆற்றுற மாதிரி இப்போ நான் மட்டும் தனியாக நடந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுனால கிட்ஸ்லாம் யாருமே வெளியில் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குளிர்லையும் கூட கொஞ்சம் நேரம் கிட்ஸ் வந்து வெளியே விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா ஸ்னோவை பார்த்ததே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ ஸ்னோமேன் செய்கிறது, இல்லை ஸ்னோவில் வந்து பால் மாதிரி செஞ்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடித்து விளையாடுறதுன்னு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் விளையாட முடியுங்க. அதுக்கு மேலே இந்த குளிரில் விளையாட முடியாது. இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்னோ படிஞ்சிருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ படிஞ்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற குளம் தாங்க. இது மாதிரி ஒரு 2 குளம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டக்கெல்லாம் இருக்குது. எவ்வளோ மழை பெஞ்சா என்ன, எவ்வளோ ஸ்னோ அடித்தா என்ன, நாங்கள் மட்டும் ஜாலியாக தண்ணியில் எப்போவுமே என்ஜாய் பண்ணுவோன்னு இந்த டக்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குதுங்க. ஸ்னோ பெய்கிற அன்றைக்கி கூட நம்மளுக்கு அவ்வளோக்கா குளிராதுங்க. ஆனால் இந்த ஸ்னோ வந்து கரையுது பாருங்கள், அந்த அன்றைக்கி வந்து பயங்கரமாக கூலாக இருக்கும். அதாவது நம்ம வெளியே போனோம்னா கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து குளிராக இருக்குங்க. இப்போ ஸ்னோ பெஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு டெம்பரேச்சர் ரொம்ப கூலாக தான் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்னோலாம் மெல்ட் ஆகாதுங்க, அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா வந்து உங்களுக்கு ஸ்னோலாம் கரைஞ்சிடும்.
இந்த ஸ்னோ கரையிற பீரியடில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணுங்க. நடந்து போனோம்னா சப்போஸ் நமக்கு வந்து சில டைம் வந்து வலிக்கி விட்டுரும், ஸ்லிப்பரியாக இருக்கும் ரோடு. அதே மாதிரி காரில் போகையிலையும் அதே மாதிரி தான் கேர்ஃபுல்லாக போகணும், இல்லைன்னா வந்து அப்படியே உங்களுக்கு இழுத்து விட்டுரும். இதே மாதிரி தாங்க டிசம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் ஸ்னோ வரும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஸ்னோ இருக்காது. எகைன் மறுபடியும் ஒரு 2 நாள் ஸ்னோ வரும். அந்த மாதிரி வந்து ரொட்டீன் போயிட்டே இருக்கும். கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். இந்த வின்டர் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குங்க. அதில் சில இது வந்து பார்த்தோன்னா ஐஸ் ஹாக்கி, ஸ்கேட்டிங்கு, ஐஸ் ஃபிஷ்ஷிங், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அதே மாதிரி நிறைய இன்டோர் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். ஏன்னா வின்டர் ஃபுல்லாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது இல்லைங்க. இனி கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாம் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லா மால்லேயும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு நல்லா அழகாக லைட்டிங்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. மால் மட்டும் இல்லாமல் வீடுகளிலும் கூட நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணுவாங்க. நல்லா லைட்டிங்லாம் போட்டு நிறைய டெக்கரேஷன் பண்ணுவாங்க. வீடுகளுக்கு வெளியில் வந்து டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி வீடுகளுக்கு உள்ளேயும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு டெக்கரேஷன் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் போடுவாங்க. நவம்பர் எண்டில் வந்து தேங்க்ஸ்கிவிங் வருங்க. தேங்க்ஸ்கிவிங் வந்து ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இவங்களுக்கு. தேங்க்ஸ்கிவிங்லேருந்து கிறிஸ்மஸ்க்குள்ளே வந்து ஸ்னோ வந்துட்டால் இவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக நினைப்பாங்க. அதாவது ஒயிட் கிறிஸ்மஸ் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 2017 வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் 2018 அண்ட் 19 அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நார்மலான ஸ்னோ தாங்க இருந்திருக்குது. ஸோ 2020 எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளை ஆக்குப்பைடாக வச்சுக்கணுங்க. இல்லைன்னா வந்து நமக்கு இந்த வின்டர் பீரியட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கல்யாணம், காது குத்து, கெடா வெட்டுன்னு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏதாவது கெட் டுகெதர் இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பால்கனியில் இருந்த ஸ்னோ தான். நல்லா ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஸ்னோ படிஞ்சிருந்ததுங்க. இதை நம்ம கையில் அள்ளுறப்ப வந்து பார்த்தோம்னா அப்படியே நல்லா மணல் மாதிரி இருக்கும், நமக்கு ஃபீல் ஆகும்.